மலேசியர்கள் மத்தியில் சமத்துவத்தை சீர்குலைக்கும்படி தொடர்ந்து அவதூறுகளை பரப்பும் பாஸ் கட்சியினர் போல பேரா மாநில எதிர்க்கட்சி தலைவர் ஹஜி ரஸ்மான் சகாரியா கருத்துக்களை பரப்புவதாக புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவதூறு வழக்குகளில் ரஸ்மான் ஜகாரியா தோல்வி அடைந்தாலும் வெட்கமே இல்லாமல் தொடர்ந்து இன வெறியராக அவர் கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் தவறான அறிக்கைகளை வெளியிடுவதாகவும் அவர் கூறினார். மாநில எதிர்க்கட்சி தலைவராக மக்கள் நலனுக்காக அவர் செயல்பட்டதை விடவும் குறிப்பிட்ட கட்சிக்கும் பிற சமூகத்தினருக்கும் எதிரான கருத்துக்களையே அவர் வெளியிட்டு வருவதாக துளசி மனோகரன் கூறினார். ஜகூர் தமாண்டயா சாலையில் விபத்தை ஏற்படுத்தி தப்ப முயன்ற போதைப்பொருள் விற்பனையாளரான 39 வயது ஆடவரை காவல்துறையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். சம்பந்தப்பட்ட ஆடவரின் வாகனத்தை பாசிர்கூடாங்கில் இருந்து காவல்துறையினர் துரத்தி வந்த நிலையில் எதிரில் இருந்த 3 வாகனங்களை மோதியதால் சந்தேக நபர் வாகனத்திலேயே சிக்கியதை அடுத்து அவரை கைது செய்ய காவல்துறையினர் துப்பாக்கியை எடுத்ததாகவும், ஆனால் துப்பாக்கிச் சூடு எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் தென் ஜொகூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவூப் செலாமத் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 39 வயது ஆடவரிடம் இருந்து 12 கிராம் ஷாபு, 13 கிராம் ஹெராயின், 3 யாபா மாத்திரைகள், 5 எரிமின் மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், அவர் மீது 16 போதைப்பொருள் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் ரவூப் செலாமத் கூறினார். நாட்டில் சுகாதார பணியாளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் கூடுதல் நேரம் சுகாதார பணியாளர்கள் வேலை செய்வதாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மால் சலே தெரிவித்தார். சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி பணியாளர்களுக்கான வேலை நேரம் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று அவர் கூறினார். வேலை நேரத்தை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அதிகமான சுகாதார பணியாளர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று அக்மால் சலே குறிப்பிட்டுள்ளார். பெரும் அளவிலான தாதியர்கள் தனியார் சுகாதார மையங்களில் குறைந்த வருமானத்தில் வேலை செய்து வரும் நிலையில் சுகாதார அமைச்சு அவர்களை அடையாளம் கண்டு அரசு மருத்துவமனைகளிலும் கிளினிக்குகளிலும் பணிக்கு அமர்த்தினால் அதுதான் தீர்வாக அமையும் என்று அவர் கூறினார். ஜொகூரில் நடத்தப்பட்ட 4 சோதனைகளில் பாலியல் தொழில் செய்ததாக 70 வயது மூதாட்டி உட்பட 25 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குனர் முகமது ருஸ்டி முகமது டாரூஸ் தெரிவித்தார். சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்து மசாஜ் சென்டர்கள் எனும் போர்வையில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 20 முதல் 70 வயதுள்ள பெண்களை கைது செய்துள்ளதாக அவர் கூறினார். சுமார் 64 வெளிநாட்டினரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 25 பேர் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருட்களில் அரிதான கொக்கைன் வகை போதைப் பொருளுடன் ஹாங்காங் நாட்டைச் சேர்ந்த 27 வயது ஆடவரை போதைப்பொருள் குற்ற புலனாய்வு துறையினர் கைது செய்துள்ளதாக JSJN புக்கிட்டமான் இயக்குனர் டத்துஸ்ரீ காவ் கோக்சின் தெரிவித்தார். சந்தேக நபர் கோலாலம்பூரில் உள்ள கிளாங் லாமா சாலையில் 3517.25 லிட்டர் திரவம், 104.9 கிலோ ரசாயனங்களுடன் கைது செய்யப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட ஆடவரிடம் அமெரிக்க கடப்பிதழ் இருந்ததாகவும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட நபர் போதைப் பொருள் பயன்பாட்டுக்காக வைத்திருந்த பொருட்கள் வெளிநாட்டு பொருட்கள் என்றும் அவை அனைத்துலக போதைப் பொருள் கும்பல்கள் சம்பந்தப்பட்டவை என்றும் அவர் கூறினார். சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைய முயன்ற 20 வெளிநாட்டினரை கிளந்தான் குடிநுழைவு துறையினர் கைது செய்துள்ளதாக அதன் இயக்குனர் முகமது யூசுப் கான் முகமது ஹசான் தெரிவித்தார். தாய்லாந்திலிருந்து மலேசியாவுக்கு வந்த ரயிலில் எந்த ஓர் ஆவணங்களும் இல்லாமல் அவர்கள் பயணித்ததாக குடிநுழைவு துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் தாய்லாந்து, பங்களாதேஷ், இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 25 வயது முதல் 50 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 80 தொழிலாளர்கள் தப்பியதாக பிராய் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் ND ஷெரீமி முகமது ஆஜ்மி தெரிவித்தார். நேற்று மாலை 4:40 மணி அளவில் தீ பரவியதாகவும் அவசர அழைப்பு பெறப்பட்டதாகவும், தீயின் போது தொழிற்சாலையில் 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளியேற முடியாமல் சிக்கியதாகவும் அவர் கூறினார். தொழிற்சாலையின் பாதுகாப்பு மண்டபத்தில் தொழிலாளர்கள் பதுங்கியிருந்த நிலையில் அவர்களை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மீட்டதாகவும் ND ஷெரீமி தெரிவித்தார். இந்த தீ விபத்தில் தொழிற்சாலை 70 விழுக்காடு தீயில் கருகியதாக அவர் கூறினார்.
தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் எந்தவோர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.